ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா டேப்பர் டர்னிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டேப்பர்னு என்னென்னா இது பார்த்திங்களா, அதாவது இந்த விட்டங்கள் வந்து ஒரே சீராக முழு நீளத்துக்கும் கூடுனாலோ அதில் ஒரே சீராக குறைவதோ இதுதான் டேப்பர். இதில் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா gradually increases or decreases in diameter is called for taper. இதுதான் டேப்பர். அந்த டேப்பர் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி அசம்பிள் ஆர் ஈஸி டிஸ்அசம்பிள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரில் செக்கில் இருக்குது பார்த்திங்களா. ட்ரில் செக்கில் வந்து நம்ம ட்ரில்லிங் சாக்கெட்டில் வந்து ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். ஈஸியாக அந்த ட்ரிஃப்ட்டை வச்சு கழட்டினா ஈஸியாக டிஸ்அசம்பிள் பண்ணலாம். அதே மாதிரி லேத்து டைல் ஸ்டாக்லேயும் அதே மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஈஸி அசம்பிள் ஈஸி டிஸ்அசம்பிளுக்காக நம்ம டேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செல்ஃப் சென்டரிங், ஆட்டோமேட்டிக்காக அதுவே சென்டராக கொண்டு வந்துடும். டேப்பரை நீங்கள் சென்டரை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த டேப்பரை கொண்டு போய் நீங்கள் லாக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக சென்டர் கொண்டு வந்துடும். அதுதான் செல்ஃப் சென்டரிங். அடுத்து பார்த்திங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன்னா அதை ஷாஃப்ட்டில் உள்ள பவரை டேப்பர் மூலமாக எக்ஸாம்பிள் வந்து ட்ரில்லிங் மிஷின் உள்ள ட்ரில் செக்கு, அந்த மாதிரி கியர் பாக்ஸ் உள்ள அசம்பிள் பண்ணையில் அதில் டேப்பர் பின்னு போடுவாங்க. அந்த பின்னு வந்து பவரை டிரான்ஸ்மிஷன் பண்ணணும். இதுதான் வந்து டேப்பரோட யூசஸ். அடுத்து பார்த்திங்கன்னா டேப்பரில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம் நம்ம. அதாவது டைப்ஸ் ஆஃப் டேப்பர்லேயும் ஒரு சில வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட்ஸ் டேப்பர் இதான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். அதை வந்து ஷார்ட்டாக எம்டின்னு குறிப்பிடுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ரௌன் அண்ட் ஷார்ப் டேப்பர் அப்படிம்பாங்க. ப்ரௌன் அண்ட் ஷார்ப் டேப்பர் இதை வந்து பிடின்னு குறிப்பிடுவாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ஜெர்னோ டேப்பர். நாலாவது பார்த்திங்கன்னா மெட்ரிக் டேப்பர். அஞ்சாவது வந்து பின் டேப்பர். இந்த 5 வகையான டேப்பர் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகபட்சமாக நம்ம பயன்படுத்துகிற வந்து இந்த மோட்ஸ் டேப்பர் தான். நம்ம வந்து அதிகபட்சமாக நம்ம வந்து எல்லா வகைகளிலும் பயன்படுத்துவோம். மோட்ஸ் டேப்பர்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து 3 டிகிரி இருக்கும், அப்ராக்சிமேட்டு 3 டிகிரி. ஓகேங்களா. இது வந்து எப்படின்னா MT 1லேருந்து MT 7 வரைக்கும் உண்டு. இது இந்த சைஸில் நம்ம ட்ரில்லிங் ஸ்லீவ் இருக்குது பார்த்திங்களா. ட்ரில்லிங் வீட்டில் அதில் ஸ்லீவ் 1 2 3 4 5 6 7 ஸ்லீவ் உண்டு. அதுதான் மோட்ஸ் டேப்பர் வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவாங்க. லேத்தில் உள்ள ஸ்பிண்டிலில் வந்து மோட்ஸ் டேப்பர் இருக்கும், டைல் ஸ்டாக்கில் மோட்ஸ் டேப்பர் இருக்கும், ட்ரில்லிங் மிஷினில் மோட்ஸ் டேப்பர் உண்டு. இது வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டேப்பர். இந்த ப்ரௌன் அண்ட் ஷார்ப் டேப்பருங்கிறது பிடின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரௌன் அண்ட் ஷார்ப் டேப்பருங்கிறது பிடின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து B1லேருந்து BT 18 வரைக்கும் உண்டு. இதில் உள்ள வகைகள் இது வந்து எதில் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்திங்கன்னா மில்லிங் மிஷின் ஆர்மரில் பயன்படுத்துவாங்க. மில்லிங் மிஷின் ஆர்மரில் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி டேப்பர். இந்த ஜெர்னோ டேப்பர் நம்ம படித்ததோட சரி, அதுக்கப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னே இன்னும் தெரியல. நாங்கள் யூஸ் பண்ணதும் கிடையாது. மோஸ்ட்லி வந்து இந்த மோட்ஸ் டேப்பர் மட்டும்தான் நமக்கு வந்து அதிகமாக வரும். மெட்ரிக் டேப்பருங்கிறது வந்து அதை வந்து 4 6 8 8 100 200 இப்படி நம்பரை வச்சு சொல்லுவாங்க. பின் டேப்பர் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ கியர் பாக்ஸில் உள்ள பவர் டிரான்ஸ்மிஷன் அதில் வந்து ஷாஃப்ட்டையும் ஹோலையும் இப்படி ஷாஃப்ட் இருக்குன்னு பார்த்திங்களா, இது ஹோல் இருக்குன்னு வைங்க. இதை ஜாயின் பண்ணுறதுக்கு த்ரூவாக ஒரு ஹோல் போட்டிருப்பாங்க. டேப்பராக ஹோல் போட்டு அதை பின்னு வந்து இப்படி டேப்பராக கடைஞ்சிருப்பாங்க, டேர்ன் பண்ணியிருப்பாங்க. இதை போட்டு அப்படி லாக் பண்ணுவாங்க. இதுதான் பின் டேப்பர். இது வந்து பவரை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணணும். இதுதான் டேப்பரோட இது. இப்போ வந்து நம்ம மோட்ஸ் டேப்பர் தான் நம்ம வந்து அதிகபட்சம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தால இதோட மெத்தட்ஸ் வந்து என்னென்ன மெத்தடில் நம்ம எடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபார்ம் டூல் மெத்தட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ரெஸ்ட் மெத்தட். மூணாவது பார்த்திங்கன்னா டைல் ஸ்டாக் ஆஃப்செட் மெத்தட், இல்லை செட் ஓவர் மெத்தட்னு சொல்லுவாங்க. செட் ஓவர்
மெத்தடு. 4வது பார்த்தீங்கன்னா இது வந்து டேப்பர் டர்னிங் அட்டாச்மெண்ட் மெத்தட். அட்டாச்மெண்ட் மெத்தட். 5வது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைல் மெத்தடு. இந்த 5 வகையில் வந்து நம்ம டேப்பர் வந்து நம்ம எப்படி ஜாப் இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா, டூல் இப்படி தானே இருக்கும் நார்மலாக. நமக்கு டூல் வந்து நமக்கு தேவையான ஆங்கிளில் அது இந்த டேப்பரோ இல்லை இந்த மாதிரி டேப்பரோ எந்த ஆங்கிளில் நமக்கு தேவையோ அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு டூலை அப்படி ஃபார்ம் பண்ணி எடுக்கிறது தான் ஃபார்ம் டூல் மெத்தடு. அப்படி ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்படி வரும், ஏதோ ஒரு ஆங்கிளில் இது வரும். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி எடுக்கிறது ஃபார்ம் டூல் மெத்தடு. டூலை பயன்படுத்தி எடுக்கிறது. இது வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா ஒன்லி மாஸ் ப்ரொடக்ஷன், அதிகமான ப்ரொடக்ஷனில் பயன்படுத்துவாங்க. இன்னொன்று என்னென்னா இந்த கேப்சன் அண்ட் டரட் லேத்தில் காம்பவுண்ட் ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. அதில் வந்து இந்த மாதிரி டூலை பயன்படுத்தி எடுக்கிறது தான் ஃபார்ம் டூல் மெத்தடு. டேப்பர் டர்னிங் அட்டாச்மெண்ட் மெத்தட்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாடர்ன் லேத்தில் வந்து தான் இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த காலத்தில் பழைய லேத்திலலாம் இருக்காது. இது என்னென்னா கிராஸ் லைடுக்கு அந்த ஹெச் சேடல் இருக்குது பார்த்திங்களா, கேரேஜ் அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் ஒரு பிளேடு மாதிரி இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் உண்டு. இந்த டேப்பர் அட்டாச்மெண்ட் டர்னிங் அட்டாச்மெண்ட்டில் ஒன்று பார்த்திங்கன்னா யோக் டைப்னு ஒன்று உண்டு, யோக் டைப். 2வது பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் டைப். இப்படி வந்து 2 உண்டு. இது என்னென்னா அந்த கிராஸ் லைடு ஸ்க்ரூ ராடு உள்ள நட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அந்த இப்படி இருக்கும். இந்த கேரேஜ் இருக்குது பார்த்திங்களா, ஹெச்சில் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஆப்போசிட்டில் இப்படி சேனல் மாதிரி இருந்துட்டு டிகிரிலாம் கொடுத்துருப்பாங்க. முடிஞ்சால் நான் அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து வைக்கிறேன். இதில் வந்து அந்த டிகிரியை வந்து செட் பண்ணுவாங்க அந்த ஆங்கிளில். அதுக்கு தகுந்தாப்பில் டூல் வந்து ஆங்கிளாக உங்களுக்கு மூவ் ஆகிக்கிடும். அட்டாச்மெண்ட் மெத்தடில் பார்த்திங்கன்னா ஜாப் வந்து உங்களுக்கு வந்து பேரலாக இருக்கும். டூல் வந்து உங்களுக்கு ஆங்கிளாக மூவ் ஆகும் இந்த மெத்தடில். அதாவது டூல் நம்ம அது குறிப்பிட்ட டிகிரி தான் செட் பண்ண முடியும். ஒரு 10 டிகிரிக்குள்ளே தான் செட் பண்ண முடியும். ஒன்று இந்த சைடு செட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த சைடு செட் பண்ணிக்கலாம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில். இதுக்கு எடுத்திங்கன்னா இது வந்து டூல் வந்து ஆங்கிளாக மூவ் ஆகும், ஜாப் வந்து பேரலாக இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் ஸ்பீடு போட்டுக்கலாம், ஆட்டோமேட்டிக் ஃபீடு போட்டுக்கலாம். இன்னொன்று என்ன பெட்டர் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குறைஞ்ச டிகிரி, அதாவது 10 டிகிரிக்குள்ளே தான் நம்ம பண்ண முடியும். 10 டிகிரிக்குள்ளே தான் நம்ம வந்து ஆங்கிளை வந்து செட் பண்ண முடியும். அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். இதில் இன்னர்லேயும் எடுத்துக்கலாம், அவுட்டர்லேயும் எடுத்துக்கலாம். இன்னரும் போர் பண்ணிக்கலாம், அவுட்டர்லேயும் போர் பண்ணிக்கலாம். இதுதான் டேப்பர் டர்னிங் அட்டாச்மெண்ட். 3வது பார்த்தீங்கன்னா டெயில் ஸ்டாக் ஆஃப்செட் மெத்தட். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டெயில் ஸ்டாக் வந்து அதாவது ஜாப் இது வந்து லைவ் சென்டர், இதுக்கு நேராக பார்த்திங்கன்னா டெயில் ஸ்டாக் இருக்கும். இப்படி இருக்கும் டெயில் ஸ்டாக், ஓகேங்களா. இந்த சென்டர் வந்து நம்ம நார்மலாக உள்ளதை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. டெயில் ஸ்டாக் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீடிங் இருக்கும். 0 அப்படி போட்டிருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். பின்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து இதில் 2 நட்டு இருக்கும். அதுக்கு இந்த சைடு ஒன்று இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்கும். அதாவது டெயில் ஸ்டாக் பேஸை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு அந்த சைடு எந்த பக்கம் டைட் பண்ணுறோமோ அந்த பக்கம் நம்ம டெயில் ஸ்டாக் வந்து மூவ் ஆகும். அப்படி டெயில் ஸ்டாக்கோட ஆங்கிளை வந்து நம்ம மூவ் பண்ணி இப்படி ஜாப்பை வந்து கிராஸில் எடுத்து பண்ணுறது வந்து டெயில் ஸ்டாக் ஆஃப்செட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமானதுன்னா இப்போ ஆஃப்செட் பண்ணிங்கன்னா சென்டர் வந்து நம்ம வீக் ஆகும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டர் வந்து அதிகமாக லோடாகி சென்டர் ரொம்ப போகும். அதனால் டெயில் ஸ்டாக் இந்த ஆஃப்செட் மெத்தடுக்கு டேப்பர் எடுக்கிறதுக்குனே இதில் வந்து சென்டரில் வந்து பால் சென்டர்னு ஒரு சென்டர் படிச்சிருப்போம். நம்ம அந்த பால் சென்டர் வந்து நம்ம பயன்படுத்துவாங்க. இந்த டெயில் ஸ்டாக் ஆஃப்செட் மெத்தடுக்குனே இந்த பால் சென்டர் வந்து பயன்படுத்துவாங்க, டேப்பர் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஜாப் வந்து ஆங்கிளில் இருக்கும். ஜாப் வந்து
இப்படி ஆங்கிளில் இருக்கும். டூல் வந்து பேரலாக நகரும். இதில் அட்டாச்மெண்ட் மெத்தடில் நம்ம என்ன சொன்னோம், டூல் வந்து ஆங்கிளில் நகரும், ஜாப் வந்து அங்கே பேரலாக இருக்கும். இங்கே ஜாப் வந்து ஆங்கிளில் இருக்கும், டூல் வந்து பேரலாக நகரும், அதாவது இணையாக நகரும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் சென்டரில் தான் நம்ம போடணும். இன்பிட்வீன் சென்டர், அதாவது ரெண்டு சென்டருக்கு இடைப்பட்ட ஜாபில் தான் நம்ம வந்து இந்த டேப்பர் டர்னிங் வந்து எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் லைஃப். இதை செக்கில் பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா இந்த சைடு பேரிங் லோட் ஆகும் உங்களுக்கு. அதனால் இது இன்பிட்வீன் சென்டரில் தான் எடுக்கணும். இதில் என்ன ரொம்ப அட்வான்டேஜ்னால் லாங் டேப்பர் எடுத்துக்கலாம், எவ்வளோ நீளம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எதில் பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த ஸ்க்ரூ எக்ஸ்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க. அந்த பிளாஸ்டிக்லாம் மோல்டிங்கில் அந்த புஷ்ஷெல்லாம் தள்ளி கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஸ்க்ரூ எக்ஸ்ட்ராக்டர்லாம் த்ரெட்டு போடுறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க. அப்புறம் என்னென்னா இதில் உள்ள ரீடிங் இது பார்த்திங்கன்னா எம்எம்மில் தான் குறிப்பிடுவாங்க. இதோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா D minus D by 2L into capital L. ரீடிங் ஆன்சர் வந்து எம்எம்மில் வரும், உங்களுக்கு டிகிரியில் வராது. அது என்னென்னா கேபிட்டல் டிங்கிறது என்னென்னா நான் பாருங்கள், இது என்டையர் ஜாப் லென்த்துனா என்டையர் ஜாப்னா இது வந்து கேபிட்டல் டி, இது வந்து ஸ்மால் டி, இது வந்து டேப்பர் லென்த்து, இது வந்து டோட்டல் லென்த்து எல். இதுதான் ஃபார்முலா சொல்கிறாங்க. கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி பை இந்த லென்த்தில் 2 லென்த்து இன்ட்டு கேபிட்டல் எல். இதுதான் இதோட ஆன்சர். இதில் வரக்கூடிய ஆன்சர் எம்எம்மில் வரும். அந்த எம்எம்முக்கு நம்ம வந்து இதை நான் கட்டினா போதும் ஆஃப்செட்டில். அதனால் இந்த டேப்பரை எடுத்துக்கலாம். இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஒன்லி இன்னர் மட்டும்தான் இதில் எடுக்க முடியும். அவுட்டர் மட்டும் தான் எடுக்க முடியும். இன்னர் வந்து எடுக்க முடியாது. இன்னர் டேப்பர் எடுக்க முடியாது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா குறுகலான டேப்பர், ஸ்டீப் டேப்பர் எடுக்க முடியாது. ஸ்டீப் டேப்பர் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. டேப்பர் டர்னிங் அட்டாச்மெண்ட்லேயும் குறுகலான டேப்பர் எடுக்க முடியாது. இப்போ ஃபைல் மெத்தட்னா ஜாப்பை வந்து ஃபைல் பண்ணி டேப்பர் கொண்டு வர்றது. இப்போ கொஞ்சம் சாஃப்டான மெட்டல்னு வைங்களேன், அதுக்கு டூலெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதில் வந்து ஃபைல் பண்ணி அந்த டேப்பரை ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து இன்அக்யூரசி மெத்தடு. அதாவது டிகிரி டூலும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, சும்மா ஒரு வுட்டை வந்து டேப்பர் எடுக்கணும்னா அந்த மாதிரி ஃபைல் பண்ணி எடுப்பாங்க. இது வந்து ஃபைல் மெத்தட். 5வது பார்க்க போகிறீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் கடைசியில் சொல்லுது உங்களுக்கு. அதாவது காம்பவுண்ட் ரெஸ்ட் மெத்தட். அதாவது டெயில் ஸ்டாக் மேலே பார்த்தீங்கன்னா இப்படி டூல் போஸ்ட் இருக்கும். டெயில் ஸ்டாக் மேலே இது கீழே பேஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி இருக்கும். அந்த 2 போல்ட்டை லூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பக்கம்னாலும் இப்படி சுழட்டிக்கலாம், 360 டிகிரி சுற்றிக்கலாம். இதுதான் காம்பவுண்ட் ரெஸ்ட்டு. இதை வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. இது ஃபஸ்ட்டு என்னென்ன எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, எந்த டேப்பர்லேயும் பண்ண முடியாத இதில் ஸ்டீப் டேப்பர், அதாவது குறுகலான டேப்பர் வந்து அதை பயன்படுத்திக்கலாம். இதோட அட்வான்டேஜ் அதாவது குறுகலான டேப்பர்னால் இப்படி ரொம்ப ஸ்டீப்பாக கூட எடுத்துக்கலாம் டேப்பரை. ஹேண்ட் ஃபீடு தான் நம்ம கொடுக்க முடியும். 2வது பார்த்திங்கன்னா அந்த டாப் ஸ்லைடோட எவ்வளோ லிமிட் இருக்கோ அது வரைக்கும் தான் நம்ம வந்து ஃபீடு கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும். மறுபடியும் எடுத்து போடணும். அதனால் அந்த டாப் ஸ்லைடு ஸ்க்ரூ ராடு வரைக்கும் தான் நம்ம கொடுக்க முடியும் இதோட நீளத்தை. அதனால் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஸ்டீப் டேப்பர், ரொம்ப குறுகலான டேப்பர், இன்னர்லேயும் எடுத்துக்கலாம், அவுட்டர்லேயும் எடுத்துக்கலாம். இது வந்து இதோட காம்பவுண்ட் ரெஸ்ட்டோட இது பார்த்திங்கன்னா டேப்பர்னு வைங்களேன். இது வந்து பெரிய டி, அதாவது டயாமீட்டர். இது சின்ன டி. இது வந்து டேப்பர் லென்த்து. இது ஆங்கிள். இது வந்து ஆங்கிள். ஓகேங்களா? இது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா tan α/2 இல்லை டிகிரி எதாவது சொல்லிக்கலாம். D - D/2L இதுதான் இதோட ஃபார்முலா.
எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன்னா இதுதான் நம்ம அதிகமாக எடுக்கிறதுனால தான் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இது ஒரு பெரிய சாப்டரு, இதை வந்து அதனால தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 டயமீட்டர் கொடுக்கும், 30 mm. இது வந்து ஒரு 22 mm. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 mm கொடுக்கலாம். இப்போ ஃபார்முலா என்ன சொன்னேன் உங்களுக்கு, d - d/2l. இது இதோட ஃபார்முலா. d எவ்வளோ 30, ஸ்மால் d 22, லென்த்து 2 × 40, பார்த்திங்கன்னா 8/80. அடிச்சிங்கன்னா 1/10. இன்னும் எடுத்திங்கன்னா 0.1. இதை வந்து எம்எம்மில் எழுதக்கூடாது, ஏன்னா இது வந்து tan α/2. அதனால் இந்த ஒன்று மதிப்பை வந்து இந்த லாக் டேபிள் சின்ன வயசில் 10ஆம் கிளாஸில் 12ஆம் கிளாஸில் படிச்சிருப்போம். லாக் டேபிளில் இந்த மதிப்பை பார்த்திங்கன்னா அதில் என்ன டிகிரி வருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த டிகிரி மதிப்பை நம்ம போட்டுக்கலாம். அதாவது லாக் டேபிளில் பார்த்திங்கன்னா 5 டிகிரி 45 மினிட் வரும். நான் படிக்கிற காலத்தில் இதை வச்சு லாக் டேபிள் வச்சு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே டேப்பர் கால்குலேட்டர்னு ஒன்று வந்துருக்கு உங்களுக்கு. அதில் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா, அதாவது பெரிய டயாமீட்டர், சின்ன டயாமீட்டர், லென்த்தை கொடுத்திங்கன்னா அதே டிகிரியை கண்டுபிடிச்சி கொள்ளிடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு. அதை போட்டிங்கன்னா வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும்னா நம்ம லாக் டேபிளை வச்சு நம்மளே பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது நம்ம காம்பவுண்டர்ஸில் வந்து இந்த 5 டிகிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த டிகிரி α/2 வந்து இல்லை இந்த 5 டிகிரி 45 மினிட். அதாவது ஒரு டிகிரிங்கிறது 60 மினிட்டு. அதனால் 5.25 டிகிரியில் நீங்கள் வச்சுக்கிட்டு இங்கே டேப்பரை ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அந்த இந்த அளவுக்கு அந்த டேப்பர் வந்துடும் உங்களுக்கு. அதனால தான் இந்த காம்பவுண்டர்ஸ் மெத்தடில் வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் அக்யூரஸியான மெத்தடு, அதனால் இதை பயன்படுத்துவாங்க. அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம வீடியோவுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் ஏதாவது வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை நான் செஞ்சதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது போடுங்க, உண்மையை சொல்லுங்கள். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. பேச்செல்லாம் பவ்யமாக இருக்கு, ஆனால் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க.